ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் திமுக தலைமையிலான கூட்டணி இந்து விரோத கூட்டணி என்று அவர் கூறியிருக்கிறார். ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. அமித்ஷா பேசுகிற 1000 பொய்யில் இது 1001வது பொய். ஒன்றிய அமைச்சரவே சென்னையில் வந்து முகாமிட்டாலும் சரி, அவர்களுக்கு தோல்வி காத்திருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் திமுக தலைமையிலான கூட்டணி இந்து விரோத கூட்டணி என்று அவர் கூறியிருக்கிறார். இந்து மக்களுக்கு விரோதமான இந்த கூட்டணியை தோற்கடியுங்கள் என்று சொல்கிறார். சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்று ஒன்றிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் பேசியிருக்கிற இந்த பேச்சு ஆபத்தானது, சட்டத்துக்கு புறம்பானது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. அதை தமிழ் கூறும் நல்லுலகம் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. இந்தியாவிலேயே அதிக இந்துக்களின் ஆலயம் இருக்கிற நாடு தமிழ்நாடு. ஆலய வழிபாடு, திருவிழாக்கள், அச்சமில்லாமல் இந்துக்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்கிற பூமி தமிழ்நாடு. எனவே இதை குறிவைத்து தகர்க்கிற வகையில் ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. அடுத்து ஒரு மகத்தான சாதனையை நம்முடைய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட மாற்று உறுப்பு பொருத்துகிற மகத்தான அறுவை சிகிச்சை முறையில் வாகை சூடியிருக்கிறார்கள். உலகம் கண்டிராத, இந்தியாவில் எந்த தனியார் துறையும் செய்யாத பிரம்மாண்டமான உடற்குயிரியல் சாதனையை நமது அரசு மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நூற்றாண்டு நிறைவு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புகழ்வாய்ந்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு நிறைவு. கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ் மண்ணில் கட்டி வளர்த்த அமீர் ஹைதர்கான், கேடிகே தங்கமணி போன்ற மகத்தான தலைவர்களின் நினைவு. இந்த மகத்தான தலைவர்களின் நினைவோடு இன்றைக்கு பிரம்மாண்டமான கருத்தரங்கம், நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண் பெண் தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து இந்துக்களுக்கு வழிபாடு உரிமை வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு இடத்திலும் அவ்வாறு இல்லை. தமிழ் மக்களின் பண்பாடு என்பதே வழிபாடுகளை அங்கீகரிப்பதோ மதிப்பதோ. அரசும் சட்டப்படி அங்கீகரிக்கிறது, மதிக்கிறது. தமிழ் மக்களும் அங்கீகரிக்கிறார்கள், மதிக்கிறார்கள். அது சிறுபான்மை மதமோ பெரும்பான்மை மதமோ, அனைத்து மதத்திற்கும் சட்டபூர்வமான வழிபாட்டு உரிமை உண்டு. எந்த சூழலிலும் தமிழ்நாட்டில் இதற்கு இடர் இல்லை. இடர் இருப்பதாக சொல்லப்பட்டால் அது பொய். அமித்ஷா பேசுகிற 1000 பொய்யில் இது 1001வது பொய். காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க வந்து தாவேக தலைவரை போய் பார்த்துட்டாங்க. தாவேக பெரிய வளர சக்தியான மாறி உண்மை சொல்லிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த சக்தி வந்தாலும் சரி, யார் யாரோடு கூட்டணியாக சேர்ந்து வந்தாலும் சரி, திமுக தலைமையால எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு கூட்டணி பலம் மட்டும் காரணம் அல்ல, தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் மட்டுமே காரணம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை உணர்வு. மதத்தால் இதர சமூக வேறுபாடுகளால் நாம் புலவுபடக்கூடாது, ஒன்றுபட்டு வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நல்லிணக்க பண்பியல் கூறு, இது எங்களுக்கு ஆதரவானது, எங்களோடு இருப்பது. எனவே தமிழ் மக்களின் இந்த தார்மீக பலத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் வெல்லுவோம். அதிமுக மாமாங்க அன்புமணி வந்து இதுக்கு வந்து கடுமையா எதிர்ப்பு, ராமதாஸ் வந்து கடுமையா எதிர்ப்பு கொடுத்தாங்க. எங்க செயற்குழு நாங்க கூலிதான் நாங்க பண்ணுவோம், அதை வந்து முடிவு எடுக்க முடியாது அவங்க சொல்லிட்டாங்க. அது முழுக்க முழுக்க அவர்களின் உட்கட்சி சம்பந்தப்பட்டது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கொள்கை கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டணி ஒரு கொள்கை வழி கூட்டணி. இந்தியாவின் அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்க வேண்டும், அதிகார பரவல், ஒன்றிய அரசியல் அதிகாரம் குவியக்கூடாது, மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும்.
இதை முன்மொழிந்து நிற்கிற கூட்டணி. எனவே எங்கள் கூட்டணி யாரை கண்டும் அஞ்சாது, எத்தனை முனை போட்டியை கண்டாலும் அஞ்சாது. நாங்கள் வெல்வோம். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி வெல்லும். நீங்க வந்து அமித்ஷா வந்து பாக்குறதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு ஒரு நாளே போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் அங்கே போய் முகாம் அமைத்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் முகாம் அமைத்தாலும் சரி, தனியாக அவர்கள் வந்தாலும் சரி, கூட்டணியாக வந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சரவையே சென்னையில் வந்து முகாமிட்டாலும் சரி, அவர்களுக்கு தோல்வி காத்திருக்கிறது. தமிழக மக்கள் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள்.